அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கோச்சாரத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கார். அவர் ஜூன் 1ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி திங்கட்கிழமை நைட்டு சுமார் ஒரு 1:50 மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சின்னு பார்த்திங்கன்னா சுமார் ஓராண்டுகள். அப்படி இருக்கும்போது அவர் இந்த வருஷம் கடகராசிக்கு வந்து அக்டோபர் 31ஆம் தேதி அவர் குறிப்பாக அதிசாரம்னா அவர் முன்னோக்கி போகிறது. அவர் சிம்மராசிக்கு வந்து அங்கே தங்குறார். கிட்டத்தட்ட அங்கே சுமார் 3 மாதம் அங்கே இருக்கார். மறுபடியும் ஜனவரி 2027 24ஆம் தேதி மறுபடியும் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசிக்கு வர்றார். வக்கரம்னா பின்னோக்கி போகிறது, அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது. ஆக அவர் முன்னோக்கியும் பின்னோக்கியும் கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் அவர் சஞ்சரிக்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது. அதே மாதிரி நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவானுக்கும் பார்வை உண்டு. குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பார்வையினுடைய பலன் அது மட்டுமல்ல, அவர் இந்த கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களாக இருந்தாலும் குரு பகவான் நன்மையை நிறைய செய்யும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யக்கூடியவர். ஆக நன்மை தீமை இதெல்லாம் கலந்து தான் அவர் பலன் செய்ய இருக்கிறார். அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவர் என்ன மாதிரியான நன்மையை செய்வார், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவரால் ஏற்படுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம். அவருடைய பார்வை இதெல்லாம் கணக்கெடுக்கும் போது நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பிரச்சனைகளும் உண்டு. நன்மைகள்னு பார்க்குற போது இதுவரைக்கும் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய உருவாகும். நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதே லாப நோக்கத்துக்காக தான் பண்ணுறோம். அந்த லாபம் நமக்கு கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வருமானா இந்த பயிற்சியில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய தொழிலில் நல்ல லாபம் வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கனாலும் நீங்களும் லாபத்தை அடைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுடைய பார்ட்னரும் லாபம் அடைவார். உங்களுடைய மேரிட்டல் லைஃப், அதாவது திருமண வாழ்க்கை ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும். இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு, மறுக்கப்பட்டவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த பயிற்சியில் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது திருமணத்தில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த பயிற்சியில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஸோ லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, கஷ்டங்கள் இருக்குது, துன்பங்கள் எல்லாம் தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது ஒருத்தர் அனுப்புவார். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார், அனுக்கிரகம் பண்ணுவார். அது இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. லைஃப்பில் நிறைய தேடுதல் என்பதை வச்சுங்க. எவ்வளோக்கு தேடுறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ கிரகங்கள் ஃபேவரபுளாக இருக்கும்போது நம்மளும் பெரிய லெவலில் மூவ் ஆகணும். சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, இன்ஆக்டிவாக இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த காலங்களில் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நிறைய சோசியல் மீடியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. ஸோ நிறைய நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே ஜூம்லேயே படிப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் உங்களுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது.
அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் வீடு விற்கலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும் தெரியல, யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பழைய பொருட்கள் ஏதாவது இருந்தால் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிஞ்சு போனால் அத்தனை உறவுகளும் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு பெரிய லெவலில் உருவாகும். ஸோ இந்த பயிற்சியில் முழுவதுமே உங்களுக்கு நட்பு வட்டாரத்தால் வாழ்க்கையில் நன்மை, நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம், அவர்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பயிற்சியில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், உங்களோட கெரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, பெர்மனெண்ட்டு ஜாபில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, வேலையில் எஃபர்ட்டு கொடுக்கலைன்னா பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலை, அல்லது விஆர்எஸில் வர்றது, அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது, அல்லது ஐடியில் இருக்கிறது, அல்லது உங்களுடைய வேலையில் லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. அதனால் இந்த காலங்களில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் எஃபர்ட் கொடுங்க. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய சுப்பீரியர் கூட கோஆப்ரேட் பண்ணுவாங்க, உங்களுடைய சப்பார்டினேட் பெருசாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் உங்களுடைய வேலையில் எஃபர்ட்டு கொடுத்து நீங்கள் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ முதல்ல இந்த பயிற்சியில் உங்களுக்கு ஜாப் இருக்கா அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. வந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குறதுக்கு தான் இருக்கும். உங்களுடைய வேலையில் மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கோ, ரொம்ப நாளாக நோயில் அவஸ்தைப்பட்டுருக்கேன், மருந்து மாத்திரை பெரிய லெவலில் சாப்பிட்றேன், உன்னாலும் நோய் குணமாகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எதிர்பாராத விதமாக நோய் குணமாவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரை அளவுகள் குறையும், வைத்திய செலவுகள் குறையும். குறிப்பாக யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத கடன் இருக்குது, அல்லது நிறைய லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த பயிற்சியில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. எதிர்பாராத விதமாக நீங்கள் போகிறதுக்கான வெளிநாட்டு தொடர்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம், இது அத்தனையுமே ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலங்களில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. அரசியலில் இருந்தீங்கன்னா பெயர் முன்னேற்றம், உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும், உங்களுக்கான ரெக்கக்னைஸ் நல்லா இருக்குது. ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் உங்களுடைய திறமையான தொழிலாளர்களை தக்க வைக்க பாருங்கள். நல்ல ஸ்கில்டு லேபர்ஸ் எல்லாமே உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ தேடுதலை பெரிய லெவலில் வைங்க, ரொம்ப முக்கியம். யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா போத்தார் சைடு 2 பேரும் லாபம் அடைஞ்சாலும் பார்ட்னர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் செட் ஆவாங்க. அவர்களால் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது பெரிய லெவலில் இருக்கும். குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நன்மைகள் உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை உங்களுடைய அத்தனையும் பூர்த்தியாகும். நிறைவேறாத எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேறும். ஆக மெயினாக வேலையில், ஜாபில் கவனம். ஸோ இந்த காலங்களில் நீங்கள் குறிப்பாக யூக வணிகங்களில் எனி ஸ்பெக்குலேஷன், அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கிரிப்டோவில் பண்ணுறதா இருக்கட்டும், நார்மலாக பண்ணுங்கள். நல்லது ரிட்டர்ன்ஸ்க்கு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வத்தை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக பிரம்மா வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருபவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வெளியில் வரக்கூடிய பிரச்சனையுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.